ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேத்து நடிகர் விஜய் பெரியார் திடலுக்கு வந்துட்டாராம். அது உடனே தம்பி மனோஜ் போன்ற மரியாதைக்குரிய தம்பி மனோஜ் போன்றவர்கள்லாம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க. நடக்கக்கூடாத அதிசயம் நடந்து விட்டது போல அவங்க பேசுறாங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். தம்பிக்கு ஒரு வார்த்தை, முதல்ல ஸ்டண்டுக்கும் கொள்கைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுதுங்க. வாங்க பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை எடுத்துங்க. நடிகர் விஜய் சாய்பாபா கோயிலுக்கு முதல்ல போனாரு. அதுக்கடுத்து இப்ப பெரியார் திடலுக்கு வந்திருக்காரு. அப்ப சாய்பாபா என்ன மெயின் டிஷ்ஷு, பெரியார் வந்து சைட் டிஷ்ஷா அல்லது தொட்டுக்கிற ஊறுகாயா? உங்களுக்கு தேவைன்னா ஊறுகாயை தொட்டுக்கிட்டு தூக்கி போட்டுருவீங்க, இல்லை சைட் டிஷ். மெயின் டிஷ் வந்து கோயில் சாமி சாய்பாபா. கண்ணுக்கு தெரியாத சாய்பாபா உங்களுக்கு மெயின் டிஷ், பெரியார் சைட் டிஷ் அல்லது ஊறுகாய். இந்த நடிகர் விஜய் வாயை திறந்தால் முத்து உதிர்ந்துவிடும் என்பது போல இன்றைக்கு வரைக்கும் அரசியல் ரீதியாக எந்த ஒரு பேச்சையும் பேசல. கணீர் என்ற குரலில் ஆணித்தரமாக எதையும் எடுத்து வைக்கவில்லை. தமிழே தகராறு அவருக்கு. அவருடைய மேடையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மக்களை கட்டி போடுகின்ற அளவில் ஏதோ ஒரு பேச்சு வந்துவிடும் என்று பார்த்துக்கிட்டு இருக்கான், வரல. சரி, அது இருக்கட்டும். சில நாட்களுக்கு முன்பு கொடியேற்றினார். கொடி ஏற்றுவதற்கு முன்பாக சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தாரே, அதெல்லாம் மறந்துடுச்சாப்பா தம்பிகளா? சாய்பாபா சிறுடியில இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துதானே தன்னுடைய கட்சி கொடியை ஏற்றினார். இப்ப பெரியார் திடலுக்கு வந்துட்டாருன்னு உடனே வானத்துக்கும் பூமிக்கும் குதின்னு குதிக்கிறீங்க. இதே நடிகர் விஜய் தன்னுடைய அம்மாவுக்காக சாய்பாபா கோயில் கட்டி கொடுக்கவில்லையா? நம்ம சாய்பாபா கோயில் கட்டுங்க, இல்ல பிள்ளையார் கோயில் கட்டுங்க, அதை பற்றியெல்லாம் பேசல. இது என்ன? இது இரண்டும் கட்டாண்டனம், கொள்கை முரண்பாடு. நான் தம்பிகளுக்கு சொல்றது என்னன்னா, அடையாளம் பாருங்க சார். இனம் கண்டு கொள்ள வேண்டாமா நீங்க? அவர் செய்வாருங்க, அவருக்கு உரிமை இருக்கு. அவர் சாய்பாபா கோயிலுக்கும் போவாரு, ஏசுநாதர் கோயிலுக்கு போவாரு, தர்காவுக்கு போவாரு, பெரியார் திடலுக்கு வருவாரு. இது அவரை பொறுத்தவரையில் அரசியலிலே ஒரு ஸ்டண்ட். ஆனால் பெரியாரிஸ்டா, பெரியார் கொள்கை உடையவரா? ஏன் பெரியார் திடலுக்கு வந்த உடனே ஏன் இப்போ என்னமோ விஜய் வந்து நாளைக்கே கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டு வந்து தமிழீழம் வாழ்கன்னு கோஷம் போட போறது மாதிரி நீங்க அவருக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு ஜால்ரா தட்டிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? முதல்ல கொள்கை ரீதியாக பெரியாரிஸ்டுகளை தெரிஞ்சுக்கிறீங்க. ஏனென்றால் இப்படி நீங்க தாம் தூம்னு குதிச்சிங்கன்னா இந்த பெரியாரிஸ்டா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, பதவி வேணாம், அரசியல் வேணாம், எனக்கு பதவி வேணாயா, அரசியல் வேணாயா, நான் ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு மேடையில் எல்லாம். நடிகர் பொன்வண்ணன் அவருடைய பேச்சு கேட்டீங்களா? தீக்கதிர் யூடியூப்ல ஒரு மேடையில் மிக அழகா அற்புதமாக இந்த பெரியார் கொள்கைகளை மிக அருமையாக அந்த இந்த இடதுசாரி சிந்தனையை, இந்த பெரியார் அவர்களுடைய பகுத்தறிவு கொள்கையை அவர் எடுத்து வைக்கின்ற விதம், அவர் அப்படி ஒரு ஆற்றலுக்காக பேசிய விதம், அவருடைய பேச்சிலே எவ்வளவு நூல்களை அவர் படித்திருப்பார் அப்படிங்கிறது. ஒரு மனிதன் பேசுறான்னா அவன் எத்தனை நூல்களை அவன் படிச்சிருப்பாங்கிறது தெரிஞ்சு போயிரியா? ஆகவே பொன்வண்ணன் எத்தனை நூல்களை படித்திருப்பார் என்ற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். அவ்வளவு அற்புதமாக பேசினார். அதாவது சத்யராஜ் பேசுறதுக்கும் பொன்வண்ணன் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பொன்வண்ணன் போன்றவர்கள் நிறைய நூல்களை, பெரியாருடைய நூல்களை, இடதுசாரி தத்துவ நூல்களை, மார்க்ஸை, ஏங்கல்ஸை படித்து விட்டு வந்து அவங்க ஒரு மனிதன் பேசுகின்ற பேச்சிலேயே அவன் எத்தனை நூல்களை படித்திருக்கிறான், எத்தனை அறிஞர்களை உள்வாங்கி இருக்கிறான்ங்கிறதெல்லாம் தெரிஞ்சு போயிருயா? இவர் வந்து இங்க பெரியார் திடல்ல வந்து மாலை போட்டு போனா, பெரியாருடைய வரலாறு தெரியுமா அவருக்கு? மாலை போட்டு போனா உடனே அவர் பெரியாரிஸ்ட், வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறீங்க. இதே தவறைத்தான் சீமான் விஷயத்திலும் நீங்கள் செய்தீர்கள். நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன், சீமான் விஷயத்தில் நீங்க செஞ்சீங்களா இல்லையா? உங்களுக்கு அன்றைக்கு ராகுல் காந்தியை திட்ட வேண்டி இருந்தது, சோனியா காந்தியை திட்ட வேண்டி இருந்தது, காங்கிரஸ் கட்சியை திட்ட வேண்டி இருந்தது.
அதற்காக நீங்க பார்த்தீங்க நல்லா பேசுறது யாரு அப்படின்னு. உங்களுடைய பேச்சுகள் எல்லாம் உங்க சுபவியுடைய பேச்சு, பல நெடுமாறனுடைய பேச்சு, குளத்தூர் மணியுடைய பேச்சுகள் எல்லாம் புளித்து போய்விட்டது. இந்த புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களை கையிலே வைத்துக் கொள்வதற்கு யார் தேவைப்படுகிறார் என்றால் சீமானுடைய பேச்சு ஹைலைட் ஆயிருந்தது. அற்புதமா பேசினார் சீமான் மேடையில். அவரை மேடையில் ஏற்றி வீதியா தூக்கிக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா? தலையில தூக்கிட்டு தெரிஞ்சீங்கல்ல. சுபவி நீங்க எல்லாம் சேர்ந்து தானே, உங்களுடைய சுபவி தானே, குளத்தூர் மணி தானே ஈழத்தமிழர்களிடம் அறிமுகப்படுத்தியது சீமான. இவங்க தானே சீமானுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து, பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்து, இவரை கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் கூட்டி கொண்டு போய் அறிமுகப்படுத்தினாங்க. ஏன்? ஒரே விஷயம், இவங்க காங்கிரஸ் கட்சியை அவர் திட்டுறாரு, நல்லா திட்டுறாரு, ராகுல் காந்தியை நல்லா திட்டுறாரு, சோனியா காந்தி நல்லா திட்டுறாரு. அப்படின்னு என்னாச்சு? எதுக்கு திரும்பல அவர்? அன்றைக்கு பெரியாரை பற்றி எவ்வளவு அழகா பேசினார். தான் ஒரு பெரியாரிஸ்ட் அறிவிச்சாரா இல்லையா சீமான்? இன்றைக்கு முருகப்பெருமான், முற்பாட்டன் முருகன் என்னுடைய கடவுள், திருச்செந்தூர் கோயிலில் 16 லட்சம் ரூபாய்க்கு வேல் காணிக்கை கொடுக்கிறாருன்னா, திருப்பி நீங்கள் வீசிய பூமாராங் உங்களை திருப்பி வந்து தாக்கியதா இல்லையா? அதே மாதிரி விஜய் பண்ண மாட்டாருன்னு என்னையா நிச்சயம்? பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அன்றைக்கு உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியை திட்டுவதற்கு, சோனியா காந்தியை திட்டுவதற்கு சீமான் தேவைப்பட்டார். இன்றைக்கு நீங்க யாருடைய நிழல்ல நிக்கிறீங்க? யாரை நின்றுக்கிட்டு யாரை எதிர்க்கிறீங்க? ஏதோ ஒரு பக்கம் நிற்பீங்க. நீங்க நிரந்தரம் கிடையாது. அதனால் நான் நீங்க அது உங்களுடைய விஷயம், உங்களுடைய சாமர்த்தியம். நீங்க எங்க வேணாலும் நிக்கலாம். நீங்க ஒரு அருமையான பெரியாரிஸ்ட். ஆனால் முரண்பாடு என்னன்னா, யார் கொள்கை ரீதியாக இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு. பொன்வண்ணனுக்கு சத்யராஜுக்குமே வித்தியாசம் இருக்கு. சத்யராஜ் படித்திருப்பதை விட, சத்யராஜ் வாசித்திருப்பதை விட, சத்யராஜுடைய பேச்சில் அவர் குறைவாகத்தான் படித்திருக்கிறார் என்று தெரியும். பொன்வண்ணனுடைய பேச்சை கேட்டால் அவன் உலக சரித்திரத்தை படிச்சுட்டு வந்து பேசுறாங்கிறது தெரியும். மிக அற்புதமாக பேசினார் பொன்வண்ணன். அந்த மாதிரி யாராவது பக்கத்தில் வச்சிருக்காரா விஜய்? இல்லையே. ஒரு கொள்கையாளனுக்கும் ஸ்டண்ட் அடிக்கிறவனுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கமல் பெரியாரிஸ்ட். கமல் அலட்டி கொள்வதில்லை. கமல் ஒரு பெரியாரிஸ்ட். தன்னுடைய உடலை தானமாக கொடுத்திருக்கிறார் மருத்துவக் கல்லூரிக்கு. தான் இறந்த உடனே தன்னுடைய உடலை நீங்க மருத்துவக் கல்லூரிக்கு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டாரு, டெக்ளேர் பண்ணிட்டாரு. கமல் ஒரு பெரியாரிஸ்ட், அதை ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த விஜய் முந்தா நாளைக்கு நாள் இதே சாய்பாபா கோயிலில் போய் கும்பிட்டு விழுந்துட்டு அதன் பிறகு கட்சி கொடியை ஏற்றிவிட்டு தன்னுடைய தாயாருக்கு சாய்பாபாவுக்கு கோயில் கட்டி கொடுத்து விட்டு இன்றைக்கு பெரியார் சிலையை பெரியாரிடம் மண்டியிட்டு பெரியாருக்கு மாலை போடுகிறார் என்றால் அது யாரை ஏமாத்துறது? அவர் ஸ்டண்ட் அடிக்கலாம், சாதாரண மக்களுக்கு ஸ்டண்ட் அடிக்கலாம். சராசரி மக்களிடம் அந்த பக்கம் பாஜகவுக்கு, பாரதிய ஜனதா கட்சியிடம் நல்ல பேர் வாங்கிக் கொள்ள சிரிடி சாய்பாபா விசிட்டு, இந்த பக்கம் பெரியாரிஸ்டுகளிடம் நல்ல பேரை வாங்கிக் கொள்ள இங்கிட்டு ஒரு விசிட்டு அவர் செய்யலாம், அது அவருடைய உரிமை. ஆனால் அதை இனம் கண்டு அவரை மக்கள் மத்தியிலே போட்டு நாரா கிழிக்க வேண்டிய பொறுப்பு தம்பி மனோஜ் போன்றவர்களுக்கும், தம்பி யூடியூப் ரூட்டஸ் போன்றவர்களுக்கு. இதைத்தான் நீங்க செய்யணும், நாங்க எதிர்பார்க்கிறோம். இதைத்தானே நீங்க செய்யணும். நீங்களே செய்யலைன்னா யாரு செய்வாங்க? சந்தடி சாக்குல பக்திமான் வேஷம் போடுவான் ஒரு நாள் பெரியாரிஸ்ட் வேஷம் போடுவான். இரண்டும் கெட்டான் இல்ல, இவன் சந்தர்ப்பவாதி, இவன் ஸ்டண்ட் அடிக்கிறான் அப்படின்னு மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டாமா? சீமான் மேல் உள்ள கோபத்திற்காக சீமானை எப்படியாவது திட்ட வேண்டும் என்பதற்காக யார் கிடைத்தாலும் அதை எடுத்து அடிப்பது என்பது, எது கிடைத்தாலும் அதை எடுத்து அடிப்பது என்பது தவறு. பாம்புக்கும் பழுதைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி. தன்னை இதுவரை ஒரு முழுமையான அரசியல் தலைவனாக வெளிப்படுத்திக் கொள்ளாத ஒரு நபர் தன்னுடைய பாப்புலாரிட்டி, படத்துல போடுற ஸ்டண்டு, தான் சேர்த்து வைத்திருக்கின்ற அளவு கடந்த பல 100 கோடி ரூபாய் பணம், இவற்றை மட்டுமே நம்பிக்கொண்டு
ஒரு ஆள் அரசியலுக்கு வர்றாரு, அரசியலில் சாதிச்சிடலாம்னு நினைக்கிறாரு. பல்வேறு ஜோதிடர்கள் ஜாதகங்களை பார்த்து இவர் தான் ஒரு அடுத்த முதல்வர் என்ற இந்த ஜோதிடர்கள் ஜோசியர்கள் இவங்கெல்லாம் சொன்னதை நம்பி ஒரு மனிதர் வந்து நிற்கிறார் அரசியல்ல. அவருடைய முகத்திரையை கிழிக்காவிட்டால் எதிர்கால ஜனநாயகத்திற்கு இது ஆபத்தான விஷயம். இன்றைக்கு வரைக்கும் சரளமாக மக்களோடு பேச தெரியாத ஒரு நபர் கோடிகளையும் தன்னுடைய நடிப்பை கண்டு ஏமாந்து விசிலடிக்கின்ற படத்தினுடைய தனக்கு ரசிகர்களாக இருக்கின்ற ஒரு 3% கும்பலையும் நம்பிக்கொண்டு தமிழக அரசியலையே புரட்டி போட்டு விடலாம் என்ற மனப்பால் குடித்து கொண்டு வந்திருக்கின்ற விஜய் அவர்களுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்குது. ஏன்னா சாய்பாபா கோயிலுக்கும் பெரியார் திடலுக்கும் பெரிய வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை நாம் தான் மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பதான் நம்ம போடுற வெளியெடுக்கிற காணொளி ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும். கமெண்ட் செய்யுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.